வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வந்து மார்கழி 7ஆம் நாள். எப்பவும் போல் சீக்கிரமாக இன்றைக்கி எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சு தான் நம்ம சீக்கிரம் தாங்க, ஆனால் கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பொழுதே விடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து சாணி கிடைக்கல, இதனால் வந்துட்டு தண்ணி தெளித்து கூட்டி கோலம் போட்டாச்சு. 15 புள்ளியில் தான் கோலம் போட்டுருக்கோம். 15 புள்ளி 8 நிப்பாட்டணும், ஓட்டு புள்ளி, அதாவது இடுக்கு புள்ளின்னு சொல்கிறதும். பார்த்தீங்கன்னா கோலம் போட்டாச்சு. கோலம் போடுறப்பே பாதி வந்துட்டு என்னன்னாக்கா ஒவ்வொரு பூ வந்துட்டு சரியாக வரல. அப்புறம் வந்து அழிச்சிட்டு தான் ஒரு டைம் போட்டோம். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட்டாக அதில். அப்புறம் வந்து துளசி செடி பக்கத்தில் அங்கேயும் வந்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து கூட்டி சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. அப்புறம் கோலம் போட்டு முடித்த பிறகு அருகம்புல் பறிச்சுட்டு வந்து வச்சுட்டேன். அருகம்புல் பறிச்சுட்டு வைக்கும்போது நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை. கோலம் போட்டதோட அப்படியே விட்டுட்டேன் எடுத்ததோட. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு தண்ணி காய வச்சுருந்தேன். ஒரு அடுப்பில் வந்து குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, இன்னொரு அடுப்பில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து தண்ணியும் ரெடி போட்டு வச்சுருந்தேன். அடுப்பில் தண்ணி காய்ஞ்சதும் எப்பவும் போல் குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு. கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டோம். கொஞ்சம் அருகம்புல் எப்பவும் போல் எண்ணெய் விளக்கு தேறி தீப்பெட்டி மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். தம்பி அழைச்சிட்டு போயிருந்தேன். தம்பி வந்துட்டு அவனு வரேன்னு சொன்னால அவன் கையிலே விளக்கு போட்டாச்சு. 2 நாளாக பையனுக்கு என்னன்னு தெரில, ஒரு 4 நாளாச்சு சளி பிடிச்சி காய்ச்சல் வேறு அடிக்குது. ஹாஸ்பிட்டல் 2 டைம் போயிட்டு வந்துட்டோம், இன்னும் ஆனால் சரியாகலை. இந்த கிளைமேட்டுக்கு அப்படி இருக்கா என்ன எதுன்னு தெரியல. முக்கால்வாசி ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களாம் அதான் சொல்கிறாங்க, டாக்டரை கேட்டாலும் அதான் சொல்கிறாங்களே. டானிக்லாம் கொடுத்துட்டு தான் இருங்க, மருந்து மாற்ற கொடுத்துமே இன்னும் தம்பி சரியாகலை. ஒவ்வொரு சமயம் நைட்டில் அழுவே ஆரம்பிச்சிட முடியலன்னு சொல்லிட்டு மூக்கெல்லாம் ஒரு மாதிரி அடைச்சிட்டு மூச்சு திணற மாதிரி அப்படின்னு இருக்குதுன்னு இருக்கான். இன்றைக்குமே வந்துட்டு தம்பி ஹாஸ்பிட்டல் தான் அழைச்சிட்டு போகணும் சாயங்காலம். சரின்ட்டு அவன் கையில் விளக்கு போட வச்சாச்சு. பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக தீபாரதனை காட்டாங்க, அதையும் தொட்டுக்கிட்டு வரும்போது துளசி தீர்த்தம் கொடுத்துருந்தாங்க, குங்குமம் கொடுத்துருந்தாங்க, அதையும் வாங்கிட்டு அப்படியே வரும்போது கோயிலை பிரகாரம் சுற்றி 5 நிமிஷம் கோயிலை மனசு வந்துட்டு ஃப்ரீயாக வச்சு நிம்மதியாக சாமி கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வாசல்லே உட்காந்தாச்சு. முடிச்சுட்டு வெளில வரும்போது கோயிலில் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. என்ன பிரசாதம்னா இன்றைக்கி ரவை உப்புமாவும் தேங்காய் சட்னியும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டாச்சு. நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் மார்கழி மாதம் இந்த மாதிரி குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறீங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.